நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஹாய். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா என்னோட ஜுவல்லரி கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம். சப்ஸ்கிரைபர்ஸ் கொஞ்சம் பேர் கேட்டிருந்தாங்க, தங்கச்சி கல்யாணம் வீடியோவை பார்த்துட்டு உங்களோட ஜுவல்லரி கலெக்ஷனை நீங்கள் போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஃபியூ டேஸ் முன்னாடி தான் கொஞ்சம் ஜுவல்ஸ் வந்துட்டு பேங்குக்கு போயிடுச்சு. ரீசன் என்னென்னா பாசிட்டிவ் ரீசன் தான். ஒரு லேண்ட் ஒன்று வாங்குறதுக்கு கொஞ்சம் மணி ஷார்ட்டேஜ் ஆச்சு. அதுக்காக கொஞ்சம் ஜுவல்ஸை வந்துட்டு பேங்க்கில் வச்சுருக்கோம். ஃப்யூச்சரில் பாப்பாவோட எஜுகேஷனுக்கு தேவைப்படும் இல்லையா, அதனால வாய்ப்பாக ஒரு இடம் வரும்போதே வாங்கி போட்டுட்டோம். அதுதான் வேற ஒன்றும் இல்லை. ஜுவல் கலெக்ஷன் வந்த உடனே ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு காட்டணும்னு நினச்சது இந்த ஒரு நெக்லஸ் தான். இது வந்துட்டு பேபி நெக்லஸ் மாதிரி தான் இருக்கும். அப்படின்னா கழுத்து கொஞ்சம் அகலமாக இருக்கிறவங்க இதை போட முடியாது. ஏன்னா தங்கச்சி ட்ரை பண்ணி பார்த்தாங்க, அவங்களுக்கு போட முடியல. இது வந்துட்டு பாப்பா பிறந்ததுக்கு அப்புறம் வாங்கின ஃபர்ஸ்ட் ஜுவல். அம்மா வீட்டில் போட்டாங்க பாப்பாக்கு எல்லாமே. ஆனால் இது வந்துட்டு நாங்கள் வாங்கினது. பாப்பா இப்போதைக்கு போட முடியாது. ஆனால் இது வந்துட்டு ஹஸ்பண்ட் எனக்காக தான் வாங்கி தந்தாங்க. பாப்பா பிறந்து ஒரு 41 டேஸ் கழித்து நான் இங்கே வரும்போது ஹஸ்பண்ட் வந்துட்டு கிஃப்ட் பண்ணாங்க. ஆக்சுவலாக புஷ் ப்ரெசண்ட்னு ஒன்று நீங்கள் கேள்விப்பட்டிருந்துருப்பீங்க. அது மாதிரி தான், நான் எக்ஸாக்டாக அது இல்லை. ஏன்னா அது வந்துட்டு அந்த டைமே பண்ணுவாங்க. இது வந்துட்டு அவங்க லவ்வை வெளிப்படுத்துகிற விதமாக எனக்கு இந்த சின்ன ஒரு கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க டெலிவரிக்காக. பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஆனால் இது வந்துட்டு கழுத்துக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். இது ஒன்று போட்டால் போதும், ரொம்ப சிம்பிளாக எலிகண்டாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதை விட அவங்க நம்மளுக்காக வாங்கி தந்ததுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதில் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. இது வந்துட்டு அவங்க பீமாவில் தான் வாங்கியிருந்தாங்க. இதோட வெயிட் வந்துட்டு 10 கிராம்ஸ். 10 கிராம்ஸ் அபவ் இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டாக எக்ஸாக்டாக எவ்வளோ இருக்குன்னு எனக்கு தெரியல. ரொம்ப ஒன்றும் வீக்காக இல்லை, கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஏன்னா நான் இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் அடிக்கடி ஏதாவது ஒன்று போட்டுட்டு வெளியே கிளம்பணும் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா இதை தான் டக்குன்னு எடுப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் வந்துட்டு அந்த டிசைனில் வந்துட்டு ஹேங்கிங் மாதிரி அங்கங்கேயா இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு 2 பக்கமும் கோல்டு வந்து கொஞ்சம் ஷைன் ஆகுற மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் இருக்கும். அது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். பட் நான் வீடியோ எடுக்கும்போது அது ரொம்ப ஒன்றும் கிளியராக வரல. ஐ மீன் அந்த கரெக்டாக அந்த அதில் இருக்கக்கூடிய ஒர்க் வந்து டீட்டெயிலிங்காக இல்லை. இப்போதைக்கு என்கிட்ட வீட்டில் இருக்கிற ஜுவல்ஸ் மட்டும் நான் காட்டியிருக்கேன். இதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் ஜுவல்ஸ் ஏதாவது மீட்டு எடுத்தோன்னா இல்லை வாங்கினோன்னா கண்டிப்பாக அப்பப்போ நான் உங்களுக்கு அப்டேட் தரேன். அடுத்தது இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இது வந்துட்டு ஒரு மிடில் ஹாரம். எனக்கு ரொம்ப பிடிச்சது. இது வந்துட்டு கல்யாண டைமில் தான் எடுத்திருந்தோம். 2 இயர்ஸ் முன்னாடி எடுத்தது. இது பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுனாலையோ என்னமோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஏன்னா நார்மலாக கொல்கத்தா ஹாரம்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். பட் இது வந்துட்டு டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. கீழே வந்துட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, அது வந்துட்டு நார்மலாக நம்ம பார்க்குற கொல்கத்தா ஹாரம் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதுக்கு மேலே இருக்கிற அந்த ஃப்ளாரல் டிசைனுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சென்டரில் ஒரு ஃப்ளார், அதை சுற்றி ஒரு சின்னதாக ஒரு இதழ்கள் வர மாதிரி, அதை சுற்றி கொஞ்சம் பெருசாக ஒரு இதழ்கள் வர மாதிரி இருந்துச்சு. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த பாக்ஸ்லேயுமே உள்ளே வந்து ஹோலாக இருக்கிற மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக ஒரு டீட்டெயிலிங் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு மேலே இருக்கிற அந்த ஒரு செட்டப்லேயுமே ஸ்டார் மாதிரி குட்டி குட்டி ஸ்டார்ஸ் இருக்கிற மாதிரி ஹோல்ஸ் இருக்கும். அது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வேறு என்கிட்ட இருக்கக்கூடிய எந்த ஒரு ஹாரம்லேயோ நெக்லஸ்லேயோ இந்த மாதிரி எனாமல் ஒர்க் இருக்காது. இன்னொரு நெக்லஸ் இருக்குது, அதில் வந்துட்டு ஸ்டோன் ஒர்க் தான் இருக்கும். மற்ற எதுலேயுமே வந்துட்டு இந்த மாதிரி எனாமல் ஸ்டோன்ஸ் எல்லாம் இருக்காது. ஏன்னா என்னை வந்துட்டு அப்படி வாங்க விட மாட்டாங்க. கோல்டு மட்டும் இருக்கிற மாதிரி தான் வாங்க விடுவாங்க. ஏன்னா அதுக்கு தனியாக வேஸ்டேஜ் எல்லாம் இருக்கும். அதனால கரெக்டாக எத்தனை கிராமுக்கு நம்ம பே பண்ணுறோமோ அத்தனை கிராமும் அதில் கோல்டு தான் இருக்கணும், ஸ்டோன் இருக்கக்கூடாதுன்னு எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க. போனாலே நம்மளுக்கு பிடிச்சிருக்கதை விட அவங்க வந்துட்டு பார்க்குறதுக்கு அவங்களுக்கு ஸ்டோன் எல்லாம் இல்லாமல் எது வாங்க முடியுமோ அதை தான் வாங்க விடுவாங்க. அம்மா வந்துட்டு அப்படி தான் பார்ப்பாங்க. பட் இது வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி என்னை கூட்டிகிட்டு போகும்போது எனக்கு பிடிச்சி இதுதான் வேணும்னு சொல்லி நான் அடம்பிடிச்சு வாங்கினதுன்னு கூட சொல்லலாம். அப்படி தான் வாங்கியிருந்தோம். அடுத்தது இந்த நெக்லஸ் வந்துட்டு கொஞ்சம் சுட்டி மாதிரி உள்ள நெக்லஸ். இது வந்துட்டு நான் காலேஜ் படிக்கும்போதே உள்ளது. கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடியே நாங்கள் எடுத்தது. 10 இயர்ஸ் இல்லை, அதுக்கும் முன்னாடியே எடுத்திருப்போம்னு நினைக்கிறேன். காலேஜ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இயரில் நான் எடுத்தது.
அப்போ வந்துட்டு அப்பவும் இப்படிதான் ஸ்டோன் எல்லாம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன கூட்டிட்டு போனதுனால எனக்கு இந்த மாதிரி எடுத்து தந்தா தாங்க, இல்லைன்னா வேண்டான்னு சொல்லிட்டேன். அந்த டைம் எல்லாருமே ஒரு சுட்டி வச்சிருப்பாங்க இல்லையா? அவங்களுமே சுட்டி மாடல் தான் பார்த்ததுனால, எல்லா சுட்டிலயுமே அந்த ஒரு நெறைய ஸ்டோன்ஸ் இருக்க தான் செய்யும். அதனால சரி ஓகே அப்ப எடுத்துக்கோன்னு சொன்னாங்க. நான் வந்துட்டு நார்மலா அந்த சுட்டி மாரி இருக்கிறதுலயே டிஃபரெண்டா இருக்கணும்னு சொல்லி பார்க்கும்போது தான் இது ஒண்ணு மட்டும் தான் இருந்துச்சு இந்த மாதிரி. இதுல வேற டிசைன்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம வேற பார்த்துருந்துருக்கலாம். இது ஒண்ணு மட்டும் தான் இருந்துச்சுங்கிறதுனால, நார்மல் சுட்டி இல்லாம கீழ வந்துட்டு அந்த சுட்டி இருக்கிற இடத்துல இந்த ஒரு ஃப்ளாரல் டிசைனும், அதுக்கு மேல சின்னதா ஒரு டிசைனும், அதுக்கும் மேல ஒரே ஒரு ஸ்டோன் வச்சு ஒரு சின்ன டிசைனும் இருந்துச்சு. இது வந்துட்டு கங்கா ஜுவல்லர்ஸ்ல தான் எடுத்தோம். இத பார்த்த உடனே நார்மலா உள்ள சுட்டி மாரி இல்லாம கொஞ்சம் ஸ்டைலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் இதையே வாங்கிட்டேன். இதுக்கு முன்னாடி பார்த்த மிடில் ஹாரம் வந்துட்டு சின்னத்துரைன்னு ஒரு கடையில எடுத்தது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இது வந்துட்டு கங்கா ஜுவல்லர்ஸ்ல எடுத்தது. அதோட வெயிட் வந்துட்டு 4 பவுன்னு நெனைக்கிறேன். எனக்கு எக்ஸாக்ட்டா தெரியல. அடுத்து நம்ம பார்த்த சுட்டி வந்துட்டு 2 பவுன்னு நெனைக்கிறேன். அதுக்கப்புறமா இது ஒண்ணு. இது வந்துட்டு மேரேஜுக்கு அப்புறம் தான் எடுத்தது. அப்படின்னா எனக்கு மேரேஜுக்கு போட்டிருந்த ஒரு கேரளா ஒர்க்கு நெக்லஸ் வந்துட்டு அத்து போச்சு. அது வந்துட்டு ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கும். அப்போ ஹஸ்பண்ட் வந்துட்டு அத குடுத்துட்டு எனக்கு இது வாங்கி தந்தாங்க. எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்கி தந்தாங்க. இதுவுமே பீமால தான் வாங்கி தந்தாங்க. இதோட வெயிட் வந்துட்டு 10 கிராம்ஸ் தான். 10 கிராம்ஸ் கொஞ்சம் கூட இருக்கும்னு நெனைக்கிறேன். அதுவுமே எக்ஸாக்ட்டா எனக்கு தெரியல. நான் இதுலலாம் ரொம்ப கரெக்ட்டா அப்படி கேட்டு அந்த மாதிரிலாம் வைக்க மாட்டேன். அப்படியே அந்த டைம் எனக்கு வந்து சொல்லியிருந்தாங்கனாலும் அடுத்து வந்துட்டு மறந்துரும். எதுக்காக அவங்க நெக்லஸ குடுத்துட்டு இந்த மாதிரி பால் செயின் மாதிரி எடுத்தாங்கன்னா, இதுலயுமே கீழ ஹேங்கிங் சின்னதா ஒரு நெக்லஸ் மாரி தான் ஒரு ஃபீல் இருக்கும் நம்ம கழுத்துல போட்டிருக்கும்போது. எதுக்காக இந்த மாதிரி எடுத்தாங்கன்னா, தாலி செயின் கூட தொண செயினா கழுத்துல எப்பவுமே போட்டுருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் எடுத்தாங்க. தாலி செயின் கூட இது போட்டிருக்கும்போது ரொம்ப நல்லாருக்கும். நான் எப்பவுமே இத கழுத்துல தான் போட்டிருப்பேன். பாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் மாத்தி மாத்தி வச்சிருப்பேன். அந்த நெக்லஸ் வந்துட்டு எடுத்தது பீமா ஜுவல்லர்ஸ்ல. ஆனா நான் வந்துட்டு அலி ஜுவல்லர்ஸ் பாக்ஸ்ல வச்சிருப்பேன். அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த ஒரு மாலை. இத வந்துட்டு பாம்பே டிசைன்னும் சொல்லுவாங்க. யூ செயின்னும் சொல்லுவாங்க. ஆனா வந்துட்டு இது பாம்பே பேட்டர்ன் கிடையாது. இது வந்துட்டு கேரளா ஒர்க் தான். பார்க்கறதுக்கு பாம்பே டிசைன் மாதிரி இருக்கும். இது நார்மலா உள்ள யூ செயின்லயே கொஞ்சம் டிஃபரெண்டான டிசைன். பார்க்கறதுக்கு கொஞ்சம் யூனிக்கா இருக்கும். கீழ தொங்குற அந்த ஸ்டெப்பா வருது இல்லையா? அது வந்துட்டு நார்மலா பாம்பே டிசைன்ல வரும். அதுக்கு மேல இருக்கிற அந்த டிசைன்ஸ் எல்லாம் கொஞ்சம் யூனிக்கா இருக்கும். அந்த நீள நீளமா வர்றது, சென்டர்ல பால்ஸா அட்டாச் பண்ணி வச்சிருக்கிறது. அதுக்கப்புறம் அதுல இருக்கக்கூடிய டீட்டெயிலிங் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். அதுக்கு மேல போக போக தான் கொஞ்சம் பழையபடி பாம்பே ஒர்க் மாதிரி தெரியும் பார்க்கறதுக்கு. ஆனா இது முழுக்க முழுக்க கேரளா ஒர்க் தான். இது கொஞ்சம் ஹெவியான ஹாரம் தான். வெயிட்டுமே கொஞ்சம் ஹெவியா இருக்கும். இது கரெக்ட்டா எத்தன பவுன்னு எனக்கு தெரியல. ஆனா 6 பவுன் இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த ஹாரம், அதுக்கப்புறமா நான் முதல்ல காட்டுன மிடில் ஹாரம், இப்போ இந்த தொண செயின் மாதிரி இருக்குது. இதெல்லாம் நம்பி நம்ம குழந்தைங்கள வச்சுட்டு போடலாம். கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். அவங்க இழுத்தாங்கனாலுமே அது ஒண்ணும் ஆகாது. லைட் வெயிட்டா உள்ள ஜுவல்ஸ் அந்த மாதிரினா அத்து போயிரும். நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து பார்த்து போடுற மாரி இருக்கும். ஆனா இது வந்துட்டு ரொம்ப வெயிட் இல்ல. ஆனாலுமே இது கொஞ்சம் ஹெவியா தான் இருக்கும். ரொம்பவே ஸ்ட்ராங்காவும் இருக்கும். இது வந்துட்டு அகைன் அலி ஜுவல்லர்ஸ்ல எடுத்தது தான். ஆனா நான் பீமா பாக்ஸ்ல வச்சிருக்கேன். எல்லாத்தோட பாக்ஸுமே நம்ம ஒன் டைம் வியர் பண்ணிட்டு வரும்போது, அடுத்த டைம் வந்துட்டு எடுத்து வைக்கிறது அப்படி மாத்தி வச்சுருவேன். அது ஒரு வழக்கமாவே இருக்கிறதுனால எல்லாமே மாறி மாறி இருக்கு. அண்ட் இது வந்துட்டு என்னோட ஜுவல் பாக்ஸ். அகைன் இது வந்துட்டு ஹஸ்பண்ட் தான் வாங்கி குடுத்தது. இதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்கு. நாங்க கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வெளிய போன அவுட்டிங் வந்துட்டு என்னோட ஆஃபீஸ்ல போய் சைன் பண்றது தான். ஏன்னா லாங் லீவ் வந்து எனக்கு கிடையாது. அதனால அட்டெண்டன்ஸ்ல வந்துட்டு ஒரு சைன் கண்டிப்பா பண்ணணும் அப்படின்னு சொன்னதுனால ஆஃபீஸ் போனோம். என்னோட ஆஃபீஸ் கொஞ்சம் லாங்கா இருந்துச்சு. என்னோட ஆஃபீஸ் பக்கத்துல தான் பத்மநாதபுரம் பேலஸ் இருக்கு. அந்த பேலஸ்க்கு போகும்போது அங்க வந்துட்டு அந்த காலத்துல ராஜாக்கள் யூஸ் பண்ண நகைப்பெட்டி அந்த மாதிரி கடைகள்ல வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்டான யூனிக்கான கலெக்ஷன்ஸ் பொருட்கள் எல்லாம் ரொம்ப நிறைய இருந்துச்சு. அதுல வந்துட்டு இங்க வந்ததுக்கு ஞாபகமா உனக்கு ஏதாவது ஒண்ணு வாங்கி தரணுமேன்னு சொல்லிட்டு இந்த ஒரு நகைப்பெட்டியை வாங்கி தந்தாங்க. இது ஏதோ ஒரு வுட்ல பண்ணது. கொஞ்சம் காஸ்ட்லியான வுட்ல பண்ணதுன்னு சொல்லி தான் அவங்க சேல் பண்ணாங்க. இந்த பாக்ஸ்ல நான் வந்துட்டு என்னோட பேங்கிள்ஸ் கொஞ்சம்
சொன்னேன் இல்லையா, இருக்கிற பேங்கிள்ஸ் மட்டும் நான் இப்போ காட்டியிருக்கேன். கொஞ்சம் பேங்கிள்ஸ் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அந்த ஒரு கோல்டு காயின் இருக்குது, அது ஹஸ்பண்ட் வந்துட்டு கொஞ்ச நாள் முன்னாடி கொண்டு தந்தது, உள்ளே வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஹஸ்பண்டோட ஒரு பிரேஸ்லெட், ஒரு ரிங் இருக்குது. இந்த பேங்கிள்ஸ் வந்துட்டு நாங்கள் சின்னத்துறை அப்படிங்கிற கடையில் தான் எடுத்தோம். இது பார்த்த உடனே எனக்கு பிடிச்சிருச்சு. இது வந்துட்டு 2 பவுன்னு நினைக்கிறேன், கரெக்டாக எனக்கு தெரியல. அதில் வந்துட்டு 2 டிசைன் தான் மாறி மாறி வரும். ஒன்று வந்துட்டு இந்த வரி வரியாக போட்டு அதுக்கு மேலே ஒரு ஃப்ளார் இருக்கிற மாதிரி, அடுத்து வந்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி ஃப்ளார் வந்துட்டு கிராஸில் இருக்கிற மாதிரி, அது வந்துட்டு ஒன்றோடு ஒன்று அட்டாச் ஆகிருக்கிற மாதிரி இந்த டிசைன் தான் மாறி மாறி வந்துட்டுருக்கும். அப்புறம் இதில் வந்துட்டு சின்னதாக ஒரு எனாமல் ஒர்க்கு, அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஒயிட் கோல்டு மாதிரியே இருக்கும். அந்த கிராஸில் போகக்கூடிய ஃப்ளார்ஸில் வந்துட்டு கிராஸில் ஒரு லைன் மாதிரி அந்த எனாமல் ஒர்க் இருக்கும், நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்துட்டு ஜோடி காப்பு, அப்படின்னா ஒரே மாதிரி 2 பேங்கிள்ஸ் நாங்கள் எடுத்திருந்தோம். இதே மாதிரி இன்னொன்று என்கிட்ட இருக்குது. அப்படின்னா நம்ம வேறு பேங்கிள் சென்டரில் போட்டோன்னா சைடில் இது போட்டுக்கலாம் அப்படின்ட்டு இந்த மாதிரி ஒன்று வேணும், செட்டாக பேங்கிள்ஸ் வேணும்னு சொல்லிட்டு எடுத்தது. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சிம்பிளாக தான் இருக்கும். இதில் வந்துட்டு இன்ஃபினிட்டி போட்டிருக்கோம். ஒரு இன்ஃபினிட்டி, அதுக்கப்புறம் நார்மலாக உள்ள லைன் மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு போகிற லைன் மாதிரி இருக்கும். அடுத்து திரும்ப ஒரு இன்ஃபினிட்டி வரும். ஃபஸ்ட்டு ரொம்ப தேடி என் கைக்கு கரெக்டான அளவில் கிடச்ச பேங்கிள் இதுதான். இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்த பேங்கிள் கூட எனக்கு கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். எனக்கு கை சைஸ் வந்துட்டு 2.4, அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. எல்லா கடையிலையுமே மீடியம் சைஸ், அதுக்கு மேலே உள்ள சைஸ் பேங்கிள்ஸ் தான் வச்சுருப்பாங்க. சின்ன சைஸ் எல்லாம் பேங்கிள்ஸ் ரொம்ப கம்மியாக தான் வச்சுருப்பாங்க. இது வந்துட்டு அப்படி நிறைய கடையில் பார்த்துட்டு கடைசியாக எனக்கு கை சைஸுக்கு கிடைக்காம நாங்கள் மலபாரில் போய் எடுத்தது தான். ரெண்டுமே ஒரு பவுன் இருக்கும்னு நினைக்கிறேன். இது கைக்கு கரெக்டாக இருக்கிறதுனாலையோ என்னமோ நான் அதிகமாக யூஸ் பண்ண பேங்கிள்ஸும் இதுதான். இந்த 2 பேங்கிளையும் தான் மாற்றி மாற்றி ரொம்ப அதிகமாக, சும்மா எங்கேயாவது போகணுன்னா கூட டக்குன்னு எடுத்து போடுறது இந்த பேங்கிள் தான். சென்டரில் வேணால் ஒரு பேங்கிள் ஆட் பண்ணி 3ஆக போட்டிருப்பேன். சில டைம் மட்டும் ஒரு 4 பேங்கிள்ஸ் அந்த மாதிரி போட்டிருப்பேன். எனக்கு இந்த நெக்லஸ், ஹாரம் அந்த மாதிரி பட்டதை விட கைக்கு வந்து வளையல் போடுறது ரொம்ப பிடிக்கும். அதுக்காக தங்க வளையல் தான்னு கிடையாது, கண்ணாடி வளையல் அந்த மாதிரியெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ண பிடிக்கும். இப்போ ரீசெண்ட் டேஸில் தான் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன் வளையல் வாங்குறத. மற்றபடி நான் அதிகமாக வளையல் வந்துட்டு யூஸ் பண்ணுவேன் முன்னாடியெல்லாம். அதுலேயும் கொஞ்சம் வளையல் போட்டு சைடில் இந்த மாதிரி வேறு வளையல் யூஸ் பண்ணி போடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். வளையலெல்லாம் மிக்ஸ் பண்ணி போடுறதும் ரொம்ப பிடிக்கும். கோல்டில் வந்துட்டு நம்ம அந்த மாதிரி போட முடியாது, நம்மகிட்ட கொஞ்சம் தான் இருக்கும். அதுக்காகவே கண்ணாடி வளையலெல்லாம் ரொம்ப லைக் பண்ணுவேன். அண்ட் இந்த ஒரு வளையல் வந்துட்டு நான் எப்போவுமே கையில் போட்டிருக்கிற வளையல். இது வந்துட்டு கல்யாணத்தப்போ என்னோட மாமியார் வந்துட்டு கையில் போட்டு விட்டது. நம்ம வந்துட்டு விளக்கேற்றுவோம் இல்லையா, விளக்கேற்றி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம கையில் வந்துட்டு அவங்க போட்டு விட்ட வளையல். இந்த வளையலை செலக்ட் பண்ணது நான் தான், அதனால இந்த வளையல் தான் எப்போவுமே போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் சொன்னதுனால இந்த வளையலை தான் நான் கல்யாணத்துக்கு அப்புறமா இந்த 2 இயர்ஸில் இந்த வளையல் தான் எனக்கு கையில் எப்போவுமே இருக்கும். இது அவங்களே செலக்ட் பண்ணதுன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் நெளிஞ்சிருச்சு, ஃபுல்லாகவே இதுதான் போட்டிருப்பேன். உள்ள வளையல் வச்சுருக்கோம், அனுப்புறவுமே கொஞ்சம் நெளிஞ்சிருச்சு. இதுவும் 1 பவுன் தான் சொன்னாங்க. இதில் ரொம்ப டிசைன் இருக்காது, ஆனால் அங்கங்கேயா அந்த டாட்டாக ஒரு டிசைன், அப்புறம் கொஞ்சம் பார்க்குறதுக்கு சிம்பிளான டிசைன்ஸ் தான் இருக்கும். அண்ட் ரிங் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 2 தான் வச்சுருக்கேன். இந்த ரிங் வந்துட்டு நான் காலேஜ் டேஸ்லேயே வாங்கினது. ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஆனால் வந்துட்டு இந்த ரிங் எல்லாம் கம்பி ரிங்னு சொல்லுவாங்க. அதாவது டெய்லி யூஸ் ரிங். இது வந்துட்டு நம்ம டெய்லியுமே கையில் போட்டிருக்கலாம், எதுவுமே நெளியாது, ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் வந்துட்டு நம்ம உள்பக்கம் மட்டும் தேஞ்சு போகிற மாதிரி இருக்கும். இந்த விரல் நம்ம பாத்திரம்லாம் கழுகுறோம், துணியெல்லாம் துவைக்கிறோன்னா அந்த இடத்துல மட்டும் தேயிற மாதிரி இருக்கும். இந்த டிசைன் இருக்கிற பக்கத்தில் எதுவுமே ஆகாது, அப்படியே இருக்கும். நான் ஃபஸ்ட்டு காட்டின ரிங் வந்துட்டு 3 கிராம்ஸ். இது செகண்டாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து என்னோடய என்கேஜ்மெண்ட் ரிங். நான் இது எத்தனை கிராம்ஸ்னெல்லாம் இது வரைக்கும் கேட்டதில்லை. அப்புறமா இந்த கம்மல் வந்துட்டு டெய்லி யூஸும் பண்ணிக்கலாம், வெளியே போனாவும் போட்டுக்கலாம். 1/2 பவுன் 4 கிராம்ஸ். டெய்லியுமே நம்ம யூஸ் பண்ணாலுமே அது வந்துட்டு உடையாது, மடங்கிரும். நம்ம
கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் அந்த இயரிங். அதனால டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம். வேறு இயரிங், ரிங், பேங்கிள் கலெக்ஷன்லாம் நான் அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அப்புறம் இது வந்துட்டு ஹஸ்பண்டோட பிரேஸ்லெட் தான். இது வந்துட்டு 2 பவுன். ரொம்ப இயர்ஸாக அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்குது. இது வந்துட்டு அவங்களுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே அவங்கக்கிட்ட இருக்குது. அந்த கொக்கி மட்டும் கொஞ்சம் நெளிஞ்சிருக்கும். நம்ம அடிக்கடி ஓப்பன் பண்ணி, ஏன்னா அவங்க ஒர்க்குக்கெல்லாம் இதை எப்போவுமே போட்டிருக்க மாட்டாங்க. எங்கேயாவது வெளியே போனால் தான் போடுவாங்க. அடுத்து இந்த ரிங் வந்துட்டு 4 கிராம். இது வந்துட்டு கல்யாணத்தப்போ எங்கள் அம்மா போட்டது. இதுவுமே ரொம்ப சிம்பிள் டிசைன் தான், ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். இதையுமே அவங்க எப்போவுமே போடுறது இல்லை, எப்போவாவது வெளியே போனால் மட்டும்தான் போட்டிருப்பாங்க. நார்மலாக கையில் வந்துட்டு ஒரு ரிங் போட்டிருப்பாங்க, அதுக்கப்புறமா செயின் போட்டிருப்பாங்க. பிரேஸ்லெட்டுமே எப்போவாது வெளியே போனால் மட்டும்தான் போடுவாங்க. அவங்களோட அடிஷ்னல் செயின்ஸ் 2, அதுக்கப்புறம் நிறைய ரிங் அவங்களுக்கு உண்டு. எல்லாமே பேங்கில் தான் இருக்குது. அப்கமிங் வீடியோஸில் நான் அப்டேட் பண்ணுறேன். இது அவங்களோட செயின் தான். இது வந்துட்டு என்கேஜ்மெண்ட் அப்போ நான் அவங்களோட கழுத்தில் போட்டு விட்டது. இது இந்த மாதிரி சிம்பிளாக ஷார்ட்டாக இருக்கணும்னு சொல்லி தான் அவங்க கேட்டிருந்தாங்க. இது வந்துட்டு 3 பவுன். அவங்களுக்கு ரொம்ப டிசைனாக இருக்கிறதெல்லாம் பிடிக்காது, இந்த மாதிரி சிம்பிளாக தான் இருக்கணும், அதுலேயுமே கொஞ்சம் உறுதியாக இருக்கணும்னு நினைப்பாங்க. இது வந்துட்டு அவங்க எப்போவுமே கையில் போட்டிருக்கிற ரிங் தான். இதில் கொஞ்சம் ஸ்டோன் இருக்கும். இது வந்துட்டு அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவங்களுக்கு கிஃப்ட் பண்ண ரிங்குங்கிறதுனால இதை தான் எப்போவுமே கையில் போட்டிருப்பாங்க, கழட்டவே மாட்டாங்க. இது வந்துட்டு அதிகமாக அவங்க யூஸ் பண்ண ரிங். இப்போ வந்துட்டு அவங்க கையில் இருந்து கழட்டி இந்த வீடியோக்காக நான் வந்துட்டு காட்டிகிட்டு இருக்கேன். அவங்களுக்கு தான் என்னை விட நிறைய ரிங்ஸ் எல்லாம் உண்டு. எல்லாமே பேங்கில் தான் இருக்குது. கண்டிப்பாக அப்கமிங் வீடியோஸில் நான் அப்டேட் பண்ணுறேன். நகை விலையெல்லாம் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு. இப்போ இந்த 2 மந்த்ஸ்லேயே 2000 ருபீஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. என் தங்கச்சி கல்யாணத்துக்கு நான் கோல்டு அவங்களுக்கு ஒரு பேங்கிள் எடுக்க போகும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோ. அந்த டைம் 9000 ருபீஸ் தான் இருந்துச்சு. 9190 இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்துட்டு பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 2 மந்த்ஸ் கூட இன்னும் கம்ப்ளீட் ஆகலை, அதுக்கு முன்னாடியே இப்போ 11,314 நினைக்கிறேன், கரெக்டாக எனக்கு தெரியல. ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு நகை விலை எல்லாமே. இனிமே எல்லாம் மொத்தமாக நகை எடுக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். நம்ம வந்துட்டு வருஷத்துக்கு 1 பவுன் 2 பவுன்னு வாங்கிக்கிட்டா தான் உண்டு. இது வந்துட்டு பாப்பாவோட செயின் தான், அவங்க எப்போவுமே கழுத்தில் போட்டிருக்கிற செயின். உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் இந்த பாக்ஸில் எடுத்து வைக்கிறேன். அதுவுமே இது அவங்களுக்கு செயின் எடுத்த பாக்ஸ் இல்லை, அகைன் நான் பாக்ஸை மாற்றி தான் வச்சுருக்கேன். இது வந்துட்டு என்னோட கொலுசு இருந்த பாக்ஸு. கொலுசுமே பேங்கில் தான் இருக்குது, என்னோட கோல்டு கொலுசு இருந்த பாக்ஸு. இது வந்துட்டு அம்மா வீட்டில் போட்டது தான். 2 காப்பு, ஒரு செயின், ஒரு மோதிரம் போட்டிருந்தாங்க. இந்த காப்பு 2மே ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். இது வந்து இந்த கம்பி காப்புன்னு சொல்லுவாங்க, 1/2 பவுன். அம்மா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இது வந்துட்டு பாப்பாவுக்கு வந்துட்டு சும்மா கடமைக்கு போட்ட மாதிரி இருக்கக்கூடாது, நார்மலாக 1 கிராமில் இருந்தே பாப்பாங்களுக்கு காப்பெல்லாம் கடையில் இருக்கும், ஆனால் அது வந்துட்டு போட்ட உடனே நெளிஞ்சிரும், அப்படி நம்ம போடக்கூடாது, போட்டோன்னா ஒரு வயசு 2 வயசு வரைக்குமாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டது. போடும்போது அவங்களுக்கு சைஸ் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. இப்போ அவங்க கைக்கு வந்துட்டு இது ரொம்ப கரெக்டாக இருக்குது. ஆனால் அவங்க இந்த காப்பு வந்துட்டு எதுவுமே ஆகலை, அப்படியே இருக்குது. ஒருவேளை இன்னும் கொஞ்ச நாள் ஆகும்போது அவங்க அடித்து நெளிப்பாங்களான்னு தெரியல. ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த காப்பு. 2மே ஸ்ட்ராங்காக இருக்குது. 2மே ரொம்ப டிசைன் எதுவுமே கிடையாது, சிம்பிளாக தான் இருக்கும். ஒரு மாதிரி கிராஸ் லைன் மாதிரி தான் ஒரு டிசைன் இருக்கும். அடுத்து வந்து இந்த ரிங். இது வந்துட்டு 1 கிராம் தான், ஆனால் ரிங்கு தானே, பாப்பாங்களுக்கு 1 கிராம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். இது வந்துட்டு அவங்க கையில் எப்போவுமே போட்டிருக்காங்க. அதை சுற்றி விட்டுருந்த அந்த நூல் கூட ரொம்ப கருத்து போயிருக்கு, அதில் நூல் மாற்றி விடணும். ரிங்குமே இப்போ தான் அவங்க கைக்கு கரெக்டாக இருக்குது. இனி அந்த நூலை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டா கூட அவங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும். அண்ட் இது என்னோட டெய்லி வேர் பிரேஸ்லெட். இது கையிலே இருக்கிறதுனால காட்ட மிஸ் பண்ணிட்டேன், நல்ல வேலை லாஸ்ட் ஞாபகம் வந்துடுச்சு. அவ்வளோதான். இப்போதைக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஜுவல்லரி கலெக்ஷனுமே நான் வந்துட்டு உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஜுவல்ஸ் எல்லாமே வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு கண்டிப்பாக அப்கமிங் வீடியோஸில் அப்டேட் தரேன். உங்களோட எக்ஸ்பென்ஸ் எல்லாம் போக உங்களால் மணி கொஞ்சம் சேவ் பண்ண முடியும் அப்படின்னா அதில் பாதியை கோல்டாக நீங்கள் சேவ் பண்ணுங்கள்.
ஏன்னா நம்ம மணியா சேவ் பண்ணி வச்சுட்டு திடீர்னு அதை கோல்டா மாத்த போகும்போது அதோட பிரைஸ் வந்துட்டு எங்கேயோ ஏறி போய் நிற்கும். அதுக்கு வந்துட்டு நம்ம கோல்டாவே சேவ் பண்ணிட்டோம்னா ரொம்ப பெட்டர். நகைச்சீட்டெல்லாம் போடலாம். போட்டா வந்துட்டு செய்கூலி சேதாரம் எல்லாம் எல்லாமே நம்ம ஜுவல்ஸ் எடுக்கிற மாதிரியும் இருக்கும். அப்படியெல்லாம் கூட ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதனால அப்பப்போ அந்தந்த மந்த் உள்ள சேவிங்க வந்துட்டு ஃபுல்லா இல்லைனாலும் பாதியை வந்துட்டு கோல்டா நீங்க சேவ் பண்ணுங்க. ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கு. நம்ம அந்த ஸ்கீம்ஸ்ல வந்துட்டு ஆட் ஆகும்போது அந்தந்த மந்த் இப்போ நம்ம ஒரு 10,000 கொடுத்தோம்னா அந்த 10,000க்கு உள்ள கிராம்ஸ் வந்துட்டு நமக்கு ஆட் ஆயிட்டே இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் ஸ்கீம்ஸ் இருக்கு. உங்க நியர்பை ஷோரூம் ஏதாவது இருந்துச்சுன்னா பீமா, தங்கமயில் எவ்வளோ ஜுவல்லர்ஸ் இருக்கு. அங்க போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்ச ஸ்கீம்ல நீங்க சேர்ந்துக்கோங்க. உங்களால முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்க பே பண்ணி ஆட் ஆகிக்கோங்க. ஏன்னா இது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் தான். கோல்டு வந்துட்டு ஒரு ஆத்திர அவசரத்துக்கு கூட உதவும். அண்ட் இது மாதிரி வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.